பெரியாரியவாதிகள் மீது கோபி நயினார் முன்வைத்த விமர்சனம் ஏற்படுத்திய பரபரப்பு அடங்கும் முன்பே கோபி நயினார் மீது அடுக்கடுக்கான அதிர வைக்கும் புகார்களை கூறி ஆவடி கமிஷனர் அலுவலகத்தை இளைஞர் நாடியிருப்பது பகீர் கிளப்பி உள்ளது. உதவி இயக்குனரான ராஜ்கமல் என்ற அந்த இளைஞருக்கு செய்த வேலைக்கு சம்பளம் கொடுக்காமல் இயக்குனர் கோபி நயினார் இழுத்தடித்து வந்ததிலிருந்து இருவருக்கும் இடையே தகராறு தொடங்கி இருக்கிறது. பல முறை சம்பளம் கேட்டு பார்த்தும் கொடுக்காததால் வேலையை விட்டு ராஜ்கமல் நின்றுவிட்ட நிலையில் அந்த ஆத்திரத்தில் இருந்த கோபி நயினார் பேருந்து நிலையத்தில் வைத்து ஆபாசமாக பேசி அசிங்கப்படுத்தி தாக்கியதாக கூறியதோடு இதே மாதிரி பல முறை தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பகீர் கிளப்பினார். தனக்கு எதிராக சதி செய்ததோடு வீட்டு வாசல் வரை ஆட்களை அனுப்பி சண்டை போட வைத்து மிரட்டியது, கூலிப்படை வைத்து கொலை செய்ய சதி திட்டம் போட்டது, தனது மனைவி குறித்து அவதூறு கிளப்பியது என வரிசையாக புகார்களை அடுக்கினார். தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி என்னை கொலை செய்வதற்கான முயற்சி எடுத்துட்டாரு. எனக்கு கொலை செய்தே ஆக வேண்டும் என்ற சதி திட்டத்தை ஊர் கட்ட பஞ்சாயத்து மூலியமா பேசி அவங்க என்னன்னா ஊர் கூட்டத்தில் ஆளுக்கு 50,000 ரூபாய் போடலாம், ராஜ்கமலை கூலிப்படை வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னை ஒரு சமூக ஆர்வலர் போல வெளியில் காட்டிக்கொள்ளும் கோபி நயினார் பல சட்டவிரோத குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதாக அதிர்ச்சி கிளப்பினார். அதாவது தாட்கோ மூலம் வழங்கப்படும் கடன் தொகை 4 கோடி ரூபாயை கூட்டுறவு சங்க செயலாளர் மோசடி செய்த நிலையில் அந்த விவகாரத்தில் முறைகேடு செய்த அரசு ஊழியருக்கு ஆதரவாக கோபி நயினார் செயல்பட்டு ரகசியமாக பல உதவிகள் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். சமீபத்தில் இந்த டாட்கோக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு 1000 கோடிக்கு மேலமான ஊழலை வெளியே கொண்டு வந்தேன். எங்க ஊர்ல மட்டுமே ஒரு 4.5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தாங்க. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்படுற ஃபண்டு. அந்த ஃபண்டுல ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலுக்கு எதிராக நிற்க வேண்டிய கோபி நயினார் ஊழல் செய்தவர்களுக்கு ஆதரவா நின்று அவங்களுக்கு வழக்கறிஞர்களை ஏற்பாடு பண்ணி ஊழலை தட்டி கேட்கிற என் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஏற்பாடை ரொம்ப சாதுரியமா மறைமுகமா மூளையா இருந்து செயல்பட்டார் கோபி நயினார். தாட்கோ ஊழல் விவகாரத்தை தாம் கையில் எடுத்த காரணத்திற்காக கோபி நயினார் வீட்டில் வைத்து சதி திட்டம் தீட்டி கட்ட பஞ்சாயத்து செய்து தனது குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து தீண்டாமை கொடுமையை அனுபவிக்க விட்டதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஊருக்குள் செல்ல அனுமதி பெற்றதாக கூறி உத்தரவு நகல்களையும் வெளியிட்டார் அந்த இளைஞர். அத்தோடு கரடிப்புதூரில் மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய போராட்டத்திற்கு பிறகு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தான் பெரியாரியவாதிகள் குறித்து கோபி நயினார் விமர்சித்திருந்தார் என்ற நிலையில் அந்த போராட்டம் பொய்யானது என குண்டை தூக்கி போட்ட இளைஞர் மணல் குவாரி அமைக்க டெண்டர் எடுத்தவர்களிடம் பணம் கேட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து மிரட்டியதாகவும் பணம் கொடுக்காததால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவதாக அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கிளப்பினார். அந்த ரெஸ்டாரண்ட் அங்க உட்காந்துக்கிட்டு டெண்டர் ஆட்களை பேசி பேரம் பேசுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 10 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி பேரம் பேசுறாங்க. அது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டையில தான் இவர் என்ன பண்றாரு, லோக்கல்ல இருக்கிற ஆட்களை மக்களை கூட்டு போராட்டத்துக்கு உட்கார வச்சு அவங்க மீதெல்லாம் வழக்கு பதிய வச்சுட்டார். அவர் மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் உண்மை நிலவரம் என்னன்னா, இவர் பணம் கேட்டதுனாலதான் இது இந்த வழக்கு பதிவுலாம் நடந்திருக்கு. மேலும் படம் எடுப்பதாக கூறி பல பேரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு இயக்குனர் கோபி நயினார் ஏமாற்றியதாக கூறிய ராஜ்கமல் கடந்த சில ஆண்டுகளாகவே இயக்குனர் கோபி நயினார் தனது குடும்பத்திற்கு கொடுத்த குடைச்சல் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி விபரீத முடிவுக்கு சென்றதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இத்தனை நாட்களாக பிரச்சனை இருந்த போதிலும் பெரியாரியவாதிகள் குறித்த கோபி நயினார் விமர்சனத்திற்கு பிறகு மட்டும் ராஜ்கமல் கமிஷனர் அலுவலகம் நோக்கி சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.
இது குறித்து விளக்கம் கேட்க இயக்குனர் கோபி நயினாரை தொடர்பு கொண்ட போது வாய்க்கு வந்தபடி யார் வேண்டுமானாலும் புகார் கூறலாம் என்றதோடு முடிந்தால் அந்த முழு வீடியோவை வெளியிடச் சொல்லுங்கள் என்றார். இவ்வளவு நாள் இல்லாமல் தற்போது ஏன் புகார் அளிக்கிறார்கள் என பதில் கேள்வி எழுப்பிய கோபி நயினார் புகார் கொடுத்த ராஜ்கமல் தன்னிடம் வேலை செய்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்றும் வினவினார். புகார் கொடுத்து கேட்குறேன் எதை கேட்டா இல்லை அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். உங்க தரப்பு விளக்கத்தை கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கோம் சார். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து நீங்க அவரை தாக்கி அவங்க உடம்பெல்லாம் சேதப்படுத்திருக்காங்க, அடியாட்களை வச்சு கொலை மிரட்டல் விடுக்கிறதாவும் உங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க. அதுவும் நிரூபிக்கணும் இல்ல, சொல்லிட்டாங்க நிரூபிக்கணும் இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு அடியாள் வச்சு மிரட்டுறாங்கன்னா அப்ப அது நிரூபிக்கணும் இல்ல. சும்மா நீங்க கூட நான் கூட சொல்லலாம், நீங்க கூட சொல்லலாம் இல்லையா? அதுல உண்மை தன்மை இல்லைன்ற நான் அந்த இடத்துக்கே போல நிரூபிக்கணும் இல்ல. நீ வீடியோ ஆதாரத்தோட கொடுத்துருக்காங்க சார். வீடியோ இருக்கு, நீங்க கூட்டமா உட்காந்து பேசிட்டு மிரட்டுற மாதிரி வீடியோ விட. அது யாருங்க? அது அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க என்கிட்ட. அவங்க அப்பா அவங்க சித்தப்பா அந்த ஊருக்காரங்க வந்து பேசுகிறாங்க சரி என்கிட்ட. அங்க என்ன பேசுறேன் நான் கேட்டீங்களா? அத அவன் பண்ற தப்புக்கு வந்து அவனுக்கு நான் எதுவும் அவனுக்கு பண்ண மாட்டான், ஆனா யாராவது ஒருத்தர் அவனை பண்ணுவாங்க. பாத்தீங்களா அந்த வீடியோ? நீங்க கேட்டீங்களா? ஆமாம் சார். அதில் அதான் 5 முறை அது அந்த வார்த்தை அப்படி இருக்கும்போது அது அப்படியே ஆதாரமா மாறும். அது நான் சொல்றது புரியுதா தோழர்? புரியுது. வார்த்தைங்க அப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன். நீங்க சொல்றீங்க இவருக்கு பணம் கொடுக்கணுமாமே நீங்க அப்படின்றீங்க. ஆனா வீடியோல வந்து நான் ஏங்க உனக்கு பணம் கொடுக்கணும்னு நான் வீடியோல பேசிக்கிறேன். அப்ப இல்ல அவர் ஒரு ஆதாரம் வச்சிருக்கிறாருன்னா இது ஆதாரமா? இது அந்த ஆதாரத்தை முழுமையா வெளியிடணும் இல்லையா? இப்ப துண்டா வெளியிடுற